பாவைப்பூர் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாருங்கள், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ரெமெடி தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், கரிஞ்சீரகம், ஓமம் இந்த மூணும் வச்சு செய்யக்கூடிய ஒரு பொடிங்க. இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா டயாபெட்டிஸ் பார்த்திங்கன்னா நமக்கு சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு, வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது இல்லைங்களா, தொப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை, காலையில் எழுந்திரிச்சா அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு பொடி நைட் நேரத்துக்கு போட்டு சாப்பிட்டா போதுங்க. ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் குடிச்சிட்டு படுத்தா காலையில் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காதுங்க. கேஸ் ஃப்ரீ ஆகிடும், அப்புறம் மோஷனும் நல்லா போயிடும். இந்த தொப்பை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற கொழுப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் நாளடைவில் கரைஞ்சிரும். சர்க்கரையை கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடுங்க. வாங்க இது வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கரிஞ்சீரகம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஓமம் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இந்த 3 பொருள் தாங்க. இதை வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். வாங்க இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வெந்தயத்தை வறுத்துக்கலாங்க. வெந்தயம் வந்து கருகாமல் வறுக்கணும். 100 கிராம் வெந்தயம் இதில் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப தீ வச்சு வறுத்தோம்னா சீக்கிரம் மேலெல்லாம் கருகிடும். நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். இது வறுத்துட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரே மாதிரி செவந்து வரணுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு நம்ம இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த கரிஞ்சீரகம் இதை வறுத்துக்கலாங்க. இதுவும் அப்படித்தாங்க, நல்ல வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். கரிஞ்சீரகம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பு எள்ளு மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குங்க. வறுக்கும்போது பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்தது ஓமம் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வயிறு வந்து உப்புசமாக இருக்கும், ஏப்பமாக வரும், சரியாக டைஜஷன் ஆகிருக்காது, புளிச்ச ஏப்பம் வரும். அந்த மாதிரி டைம்லலாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, போய் ஓமம் வாட்டர் வாங்கிட்டு வந்து குடி சரியாக போகும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க இந்த ஓமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டைஜஷன் ஆகும். உங்களுக்கு அஜீரண கோளாறெல்லாம் ஏற்படாது, வாய் தொல்லையெல்லாம் வராது. அதுக்கு தான் வந்து நம்ம இந்த ஓமத்தை இதில் சேர்த்துக்கிறோம். ஓமம் அப்படிதாங்க நல்லா வறுபட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல வாசம் வரும். வாசம் வந்தது நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ரெமெடி பார்த்திங்கன்னா இப்போ இல்லைங்க, நாங்கள் 4-5 வருஷமாக இது செஞ்சு சாப்பிட்டு குடிச்சிட்டு தாங்க இருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இது என்னோடய அனுபவத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓமம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இந்த ஓமத்தை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்தயம், கரிஞ்சீரகம், ஓமம் இந்த 3 நல்லா வறுத்துட்டோம். சூடாக இருக்குது. ரூம் டெம்பரேச்சர் வந்த பின்னாடி இதை மிக்சியில் அரைக்கணும். பாருங்கள், வறுத்த பொருளெல்லாம் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோங்க. மிக்சியில் அரைச்சா நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்த பின்னாடி தான் நம்ம மிக்சியில் அரைக்கிறோம். மிக்சியில் அரைக்கும் போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சூடாகிடும். இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு டைட்டாக எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு கூட இது கெடாதுங்க. இது வந்து நைட் நேரத்தில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், வெந்தயம், கரிஞ்சீரகம், ஓமம் இந்த 3 சேர்த்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, தொப்பை இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்க தான் குடிக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. யார் வேணாலும் நம்ம குடிச்சிக்கலாம். நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் நல்லா வார்ம் வாட்டரில் இது நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் கலந்து
குடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த வகையான உணவும் எடுத்துக்க கூடாது. இது சாப்பிட்டதுக்கு பின்னாடி நம்ம எந்த உணவும் எடுக்கக்கூடாதுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கேஸு நல்லா ரிலீஸ் ஆகிடும். நல்லா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஷனும் நல்லா போயிடும். உங்களுக்கு வயிறு ரொம்ப கிளியராக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இது ஒரு 4-5 வருஷமாக இது நான் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் வந்ததில்லை. நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொடியை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு தான் குடிக்கணுமா அப்படின்னு எல்லாம் கிடையாதுங்க. டெஸ்ட் பண்ணி நம்ம பவுடர் பண்ணிட்டோம். சும்மா சாதாரணமாக வார்ம் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வார்ம் வாட்டர் கொஞ்சம் சுருக்குன்னு வச்சுட்டு அப்படியே தண்ணியில் கலந்து அப்படியே குடிச்சிக்கலாங்க. இது கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய உபயோகமான வீடியோவாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.